நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கௌதம் பேக். கௌதம் சாவி. நான் கிளம்புறேன். கௌதம் போயிட்டு வாங்க. ஆனா போகிறதுக்கு முன்னாடி உங்க பொண்டாட்டி கிட்ட இத சொல்லிட்டு போங்களேன். நான் மத்தியானத்துக்கு பாயசத்து கூட சேர்த்து என்ன சமையல் பண்ணணும்? வித்யா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்னால வீட்டுக்கு வர முடியாது. கௌதம், வேலை இருக்குதான் செய்யும். எனக்கு தெரியும் வேலை ரொம்ப முக்கியம் தான். ஆனா சாப்பாடு முக்கியம் தானே? வித்யா, நான் தான் சொல்றேன்ல, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. என்னால வீட்டுக்கு வர முடியாது. போயிட்டு வரேன். அப்பாவோட உதவியால நம்ம அந்த ஆள் யாருன்னு சீக்கிரமா தேடி கண்டுபிடிச்சலாம். பிரியா, இந்த வரேன். ஆதித்யா, ஒரு நிமிஷம். நான் அம்மாக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். நான் அவங்க கிட்ட ப்ராமிஸும் பண்ணிருக்கேன். என்னோட கடந்த கால வாழ்க்கை நம்மளோட மேரேஜ் லைஃப்குள்ள வராதுன்னு. என்ன அது? எதை பத்தி இவ்வளவு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணு இல்ல டாட். இல்ல ஏதோ இருக்கு. என்ன விஷயம் என்கிட்ட சொல்ல. எனக்கு ஒண்ணுமே புரியல டாட். எந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறுத்தாலோ அதை எப்படி உங்ககிட்ட சொன்னான்னு எனக்கு புரியவே இல்லை டாட். அடடா ஆதிக்கண்ணா, இதுதான் வாழ்க்கையோட யதார்த்தம். உண்மையும் இதுதான். என்னைக்குமே பொம்பளைங்களோட மனச பெரிய பெரிய ரிஷிங்க, மகானுங்க, ஏன் கடவுளால கூட புரிஞ்சுக்க முடியல. உன்னாலையும் என்னாலையும் எப்படி முடியும்? நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா என்ன? அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத ஆதி. டாட், இது எதுக்காக நான் சொல்றேன்னா, எனக்கு அவன் மேல எந்த கோவமும் இல்ல. ஆனா எனக்கு இது மட்டும் புரியல. இதுல நீ புரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணா குழம்பி போயிடுவா ஆதி. ஏன்னா இந்த பொம்பளைங்களோட மனசு இருக்கே, அது சிக்கலா பின்னப்பட்ட வலை. அத நீ அலசி ஆராய்ஞ்சாலும் புரிஞ்சுக்க முடியாது. சரி, அதையெல்லாம் விடு. ஒரு விஷயம் சொல்லு. இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட ஆளோட பேர் உனக்கு தெரிஞ்சதா இல்லையா? இல்ல டாட். ஆனா என்னைக்கு அவன் கையில மாட்டானோ, எப்படி அந்த கேவலமான கண்ணோட்டத்துல என்னோட பிரியாவை அவன் பார்த்தானோ, அவனோட 2 கண்ணையும் புடுங்காம விட மாட்டேன். அவனை நான் சும்மா விட்டுற மாட்டேன். ஆதிக்கண்ணா, எதுக்காக தேவையில்லாம நீ உணர்ச்சி வசப்பட்டு இருக்க? அதான் நான் இருக்கேன்ல. கூடிய சீக்கிரமே அவன் யாருங்கிறத கண்டுபிடிச்சு உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து. சட்டப்படி அவனை தண்டிக்கிறதுக்கு முன்னாடி உன் கையால் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறியோ கொடுத்துரு. சரியா? மினிஸ்டர் மேடம் வந்துட்டு இருக்காங்க. நீங்க இப்படி வெயிட் பண்ணுங்க சார். இன்னைக்கு மந்திரி எங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கு வித்யா? இந்த பாக்ஸ கௌதமோட ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். ஆபீஸ்க்கா? அது அவரோட வாழ்க்கையோட சேர்த்து அவரோட வேலையிலேயே ஒத்துழைக்கணும்ல, அதுக்கு தான். அது என்னமோ சரிதான். ஆனா ஆபீஸ்ல அந்த பொண்ணு இருப்பாள்ல? ஆமா, எனக்கு தெரியும். அதனாலதான் போக வேண்டிய அவசியமே. அப்படின்னா சரி,
அப்ப நானும் கூட வரேன். இல்ல வேண்டாம் சிட்டு, நீ இங்கே இரு. எனக்கு தெரியும் உனக்கு என் மேல நிறைய அக்கறை இருக்குன்னு. ஆனா சிட்டு, இது என்னோட பிரச்சனை. இதை நான் தான் தனியா சமாளிக்கணும். அது மட்டும் இல்லாம இது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற பிரச்சனை. அதனால என்னால வேற யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறது தான் என்னோட விருப்பம். தயவு செஞ்சு நீ. சரி, நீ தனியா போகணும்னு விருப்பப்படுற, போயிட்டு வா. கடவுளே, நல்லது பண்ண. வித்யா, நீ எங்கம்மா போயிட்டு இருக்க? அத நான் கௌதமோட ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். கௌதமோட ஆபீஸ்க்கா? ஏன்? எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறதுக்காக தான் அத்தை. எங்க அம்மா சொல்வாங்க, ஒருவேளை ஒரு மனுஷன் அவன் வழிய தவற விட்டுட்டான்னா, தவற விட்ட வழிய திரும்பவும் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா அவன் எங்க விட்டானோ அங்கிருந்து தான். நானும் அதை தான் பண்ண போறேன். அத்த, நீங்க சொன்னது உண்மையிலேயே சரிதான். இந்த உறவை யாரால காப்பாற்ற முடியும்னா அது என்னால மட்டும்தான். இந்த பிரச்சனை என்னோடது. இதை நான் தான் சமாளிக்கணும். அதனால தான் நான் போயிட்டு இருக்கேன் அத்த. அப்புறம் அத்த, நீங்க எனக்கு உங்களோட ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுத்தாலே போதும். இது என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும். நீ என்ன பண்ணணும்னு நான் இத்தனை நாளும் எதிர்பார்த்துட்டு இருந்தனோ அதைத்தான் நீ பண்ண போற. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுவேன், இது ஒண்ணு அவ்வளவு சுலபம் இல்ல வித்யா. இதுக்கு நிறைய டைம் எடுக்கும். அப்புறம் ரொம்ப பொறுமையா, ரொம்ப தைரியமா நீ இதுக்கான முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும். நீங்க எதை பத்தியுமே கவலையே படாதீங்க அத்தை. எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். போ, ஜெகதீஷ் உன்னை ட்ராப் பண்ணுவா, சரியா? சரிங்க அத்தை. நான் என்னென்னவோ பேசி உன்னை இந்த வழிக்கு அனுப்பிட்டேன். ஆனா இந்த வழியில போறதுனால உன்னோட வலி, துக்கம் இதெல்லாம் இன்னும் அதிகமாகாம இருந்தா சரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இத பாரு எஸ்எஸ்பி, இவன் தலைய தூக்குனதும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டான். 4 நாளைக்கு முன்னாடி தான் இவன் நம்ம கட்சியில சேர்ந்தான். மெம்பர்ஷிப் ஆனதும் அரெஸ்ட் ஆயிட்டான். ஆட ஆரம்பிச்சிட்டான்ப்பா, ஆட ஆரம்பிச்சிட்டான். இப்ப எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, இவனை ப்ரமோட் பண்ணணும்னா எப்படி பண்றது? என் மூளைக்கு பிரேக் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. நீயே சொல்லு, என்ன பண்ணலான்னு சொல்லு. இப்ப எல்லா விஷயமும் வெளியே வந்துருச்சு. இந்த விஷயத்தை லோக்கல் பத்திரிக்கை கூட விட்டு வைக்கல, கேட்டு பாரு. இப்ப விஷயம் நம்ம கட்சியோட ரெப்ரசன்டேஷன் பத்தி. ரெபுடேஷன் மேம். இப்போ இந்த விஷயம் நம்ம கட்சியோட, அவ சொன்னதான். எனக்கு சுத்தமா புரியல என்ன டிசிஷன் எடுக்கணும்னு. ஏன்னா உங்ககிட்ட பொய் சொல்ல முடியாது. ஆனா உண்மை இதுதான், நான் செஞ்ச அந்த காரியத்துக்காக நான் சத்தியமா வெக்கப்படல. நீங்க என்ன உங்க கட்சியில வச்சுக்கிட்டாலும் இல்ல தூக்குனாலும் முடிவெடுக்க வேண்டியது உங்க இஷ்டம். ஆனா உண்மை இதுதான், மறுபடியும் யாராவது எங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி ஏடாகூடமா நடந்துக்க முயற்சி பண்ணாங்கன்னா
மறுபடியும் நான் கண்டிப்பா இதை தான் செய்வேன். அது யாரா இருந்தாலும் சரி. அப்பா பிரேமானந்த், எனக்கு உங்க பையனோட வேகம் அப்புறம் நேர்மை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. உன் பையன் இதே வேகத்தோடையும் நேர்மையோடையும் என்கிட்ட விசுவாசமா வேலை செய்வான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. என்னப்பா பண்ணுவான்ல? பண்ணுவாங்க, அதுல என்ன சந்தேகம்? நிச்சயமா பண்ணுவான். அவன் உங்க பையனாச்சே. இப்ப நடந்தது என்னமோ நடந்து போச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒண்ணு மட்டும் நீ புரிஞ்சுக்கோ, இப்ப நீ ஏன் கொடையோட நிழல்ல தான் இருந்துகிட்டு இருக்க. என்ன? ஏன் கொடையோட நிழல்ல. அதெல்லாம் சரிதான். ஆனா ஆபீஸ்ல அந்த பொண்ணு இருப்பாள்ல. மேடம், மேடம், என்ன விஷயம் மேடம்? எல்லாம் நல்லா தானே இருக்கு? ஆமா ஜெகதீஷ், எந்த பிரச்சனையும் இல்லை. ஜெகதீஷ், அது நான் கௌதமோட சேர்ந்து வந்துடுறேன், நீங்க கிளம்புங்க. சரிங்க மேடம். நீங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க, உட்காருங்க. கௌதம், நீங்க சப்பாத்தி சாப்பிடுறீங்களா? கௌதம், ஹே கௌதம், என்ன விஷயம்? எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? வித்யாவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் நெருக்கமா இருக்கிறத பார்த்தா அவன் நம்மளை பத்தி புரிஞ்சுப்பான்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கைக்கு நடுவுல அவ வரமாட்டான்னு நினைச்சேன். ஆனா என்ன? அவ என்ன நினைச்சிட்டு இருக்கானே தெரியல. காலையில இருந்து என் மேல ரொம்ப அக்கறையா இருக்கா. அவளுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துகிட்டு இருக்கா. அது இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் அவ முகத்துல கவலைங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. யாரை பார்க்க வந்திருக்கீங்க மேடம்? இப்ப இந்த பிரச்சனைக்கு நான் எப்படி முடிவு கட்டுறதுனே தெரியல. இப்ப வித்யாவோட பிரச்சனைய எப்படி சால்வ் பண்றதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் பொறுமையா இரு கௌதம், இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா நடக்காது. போக போக எல்லாம் சரியாயிடும். உன் விருப்பப்படி எல்லாமே நல்லதா நடக்கும். மை கம் இன்? எஸ் மேடம், இந்த டிசைனை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபைனல் பண்ணணும். சரி, நீ கிளம்பு, நான் பார்த்துட்டு சொல்றேன். ஷூர், தேங்க்யூ.
ஓ மை காட், இந்த டிசைன்ஸ் உன்னோட வாழ்க்கையை விட ரொம்ப குழப்பமா இருக்கு. அநேகமா இதையும் ரொம்ப பொறுமையா பார்த்து தான் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். I will see you later. Take care. ஐயோ மேடம், நீங்க யாரை பார்க்கணும்னு சொன்னா தானே எங்களுக்கு தெரியும். முதல்ல யாரை பார்க்கணும்னு சொல்லுங்க. நான் வேலையை முடிச்சிட்டு அப்புறமா வந்து பார்க்கறேன். சரியா? மிஸ்டர் சேகர், உங்க முகம் ஏன் ரொம்ப வாடி போயிருக்கு? இன்னைக்கு உங்க வைஃப் சாப்பாடு கொடுத்து அனுப்பலையா? இந்த முறையும் நீங்க டார்கெட் அச்சீவ் பண்ணலனா அப்புறம் கௌதம் உங்களை ஃபீல்ட் வர்க்குக்கு அனுப்பிடுவாரு. கம் ஆன். மேடம், நீங்க யாரை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அவங்க பேரை சொல்லுங்க. பேசாம இருந்தா எப்படி மேடம்? மேடம், நான் சொல்றது உங்க காதுல விழுதா? ஹலோ மேடம், உங்களுக்கு நான் சொல்றது கேக்குதா இல்லையா? என்னாச்சு செக்யூரிட்டி? எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? சொல்லுங்க மேடம். How can I help you? அது நான் இப்ப கௌதம சந்திக்க விரும்புறேன். கௌதம் இப்ப பிஸியா இருக்காரு. நீங்க? நான் அவரோட மனைவி. என் பேரு வித்யா. உங்கள் விஜய். என்னங்க வித்யா எங்க? ஆபீஸ்ல தான் இருக்காங்க. இப்பதான் விட்டுட்டு வரேன். ஏன் அங்கேயே விட்டுட்டு வந்தீங்க? கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. என்ன இப்படி பேசிட்டு இருக்க? இந்த வீட்ல என்னமோ எல்லாரும் நான் சொல்றதான் கேக்குற மாதிரி. இத பாருமா, ஒருவேளை மேடம் வர்றதுக்கே விருப்பம் இல்லைன்னா அவங்கள என்ன வலுக்கட்டாயமான எழுதிட்டு வர முடியும்? அவங்க சாயங்காலம் கௌதம் அண்ணனோடய வரேன்னு சொல்லிட்டாங்க. என்னது உன் கையில் என்ன இருக்கு? அட பாத்தீங்களா, நான் இதை மறந்தே போயிட்டேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க மார்க்கெட்டுக்கு போய் இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. என்னம்மா, உன் மூடு நல்லா தானே இருக்கு. வெறும் பூவும் ஊதுபத்தியும் வாங்கறதுக்கு நான் அவ்வளவு தூரம் போகணுமா? உனக்கு ஒன்றும் ஆகலையே. நீ மட்டும் ஊன்னு சொல்லிட்டனா இந்த பகலை இருட்டாக்கிட்டு உன இந்த ரூம்குள்ள கூட்டிட்டு போயிடுவேன். அட ஆளையும் பேச்சையும் பாரு. முதல்ல இந்த மாதிரி கனவு காண்றதை நிறுத்துங்க. இந்த லிஸ்ட் ஆதித்யா அண்ணா கொடுத்தது. இது எனக்காக இல்ல, பிரியா அண்ணிக்காக கொடுத்தது. வீட்ல என்னதான் பிரச்சனை நடந்துட்டு இருந்தாலும் பிரியா அண்ணிக்கும் ஆதித்யா அண்ணனுக்கும் நடுவுல இருக்கிற காதல் தடப்பட்டு கூடாதுல்ல. ஏன் மூஞ்சி என்னன்னு பாத்துட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. இப்ப நீங்க கிளம்ப ஏதாவது கொடி அசைக்கணுமா? நானு கிளம்புங்கண்ணா. சிட்டு, நான் ஒண்ணுதான் தேடிட்டு இருந்தேன். எனக்கு நீ ஒரு உதவி பண்ணுவியா? சொல்லுங்க. மார்க்கெட்டுக்கு போய் இதுல இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வருவியா? பூவு ஊதுவத்தி. என்னாச்சு சிட்டு? வந்துரும், எல்லாம் வந்துரும். சரி. அட என்னடா இது, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. யாரு சர்ப்ரைஸ் பண்ண போறாங்க? வித்யா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நீ திடீர்னு இப்படி இங்க வந்தா என்ன அர்த்தம்? அட்லீஸ்ட் நீ எனக்கு ஒரு போனாவது பண்ணி சொல்லிருக்கலாம்ல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல எனக்கு ஒரு விஷயத்த சொல்ல. நீ எதுக்காக இப்ப இங்க வந்த? கௌதம், நான் உங்களுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு தெரியும் கௌதம், உங்களுக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கும்னு. அதனால இன்னைக்கு நீங்க சாப்பாடு சாப்பிட மறந்துடுவீங்கன்னு தெரியும். அதனால தான் நான் உங்களுக்காக சாப்பாடு இங்க எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சேன். வாங்க கௌதம்,
முதல்ல சாப்பிடுங்க. வேலையெல்லாம் இருக்கதான் செய்யும். அதுக்காக இருக்கதான் செய்யும்னா நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? நான் இப்ப இங்க எவ்வளவு முக்கியமான வேலையில இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? நான் சொல்றதுக்கு முதல்ல வாய் மூடிட்டு கிளம்பு. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. உன்கிட்ட சும்மா நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்கிட்ட சுத்தமா டைம் இல்ல. முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு. நான் சொல்றது புரியலையா? கிளம்பு. கௌதம், அதனால தான் நான் இங்கேயே சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். நீங்க சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அப்படியே உங்க வேலையும் முடிச்ச மாதிரி இருக்கும். சரி, நீங்க சாப்பாடு சாப்பிடுங்க. நீங்க கொஞ்சமாவது சாப்பிட்டாதான் எனக்கும் நிம்மதியா இருக்கும். நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன். ஐயோ, நான் உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? நான் இப்போ கௌதம், ஒரு நிமிஷம்.